வணக்கம் மக்களே, இந்த பதிவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் செடி தாங்க. ரோஸ் செடி நம்ம எந்த அளவுக்கு மொட்டு எடுத்துருக்கு பாருங்கள். இது நல்லா மொட்டு எடுக்கவும், நல்லா இந்த மாதிரி அடர்த்தியாக நல்லா பூ பூக்கவும் நான் ஃபாலோ பண்ணுறது இந்த ஒரு டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம டெய்லியும் சாப்பிட்டு தூக்கி போகிற வாழைப்பழத்தோல் தான். வாழைப்பழத்தோலை நம்ம டெய்லியும் சாப்பிட்டு தூக்கி போடாமல் ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு சேமித்து வச்சு அதை ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நம்ம சோக் பண்ணி வச்சிடணும். 3 நாளைக்கு நம்ம நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு உரமாக மாறிடும். நம்ம அந்த வாழைப்பழத்தோலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேறு ஏதாவது செடிக்கு இது உரமாக போட்டுடலாம். ஆல்ரெடி சப்போட்டா செடி இருக்குது, அந்த செடியில் தான் அந்த வாழைப்பழத்தோலை வச்சு நான் மண்ணை போட்டு விட்டு தண்ணி ஊற்றி விட்டுடுவேன். அதே மாதிரி நீங்களும் அந்த வாழைப்பழத்தோலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த 1/2 லிட்டர் தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வாழைப்பழத்தோல் கலவையை, அதை நம்ம 10 லிட்டர் தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு ஈவினிங் டைமு நம்ம இந்த மிக்சிங்கை ரோஸ் செடிக்கு உரமாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த உரத்தை நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க, நம்ம ரோஸ் செடி கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இது ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பூச்செடிகளும் நீங்கள் நல்ல ஒரு உரமாக கொடுத்துட்டு வரலாம், பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி உங்களுக்கு நல்ல செடி க்ரோத் இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.